Hello sweethearts, welcome to the edit. So இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிக்சார்ட்ல தான் நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். இதுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட்டர் ஃபோட்டோ போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆருங்கிறது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த எஃபெக்ட் அப்படியே வரும். ஸோ இப்போ வந்து கீழே சிம்பிள் பக்கத்தில் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ஹெச்டிஆர்னு வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு சென்டரில் செட்டிங்ஸ் மாதிரி இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் வந்து நான் வந்து எப்படி இது கொடுக்குறேனோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்களே வந்து இது பண்ணி பாருங்கள், மூவ் பண்ணி பாருங்கள், உங்கள் இமேஜ் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இமேஜ் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துக்கோங்க மேலே இருக்கிறத. அப்படியே கீழே வந்து மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே சர்ச் ஆப்ஷன் போயிட்டு ப்ளூ க்ரௌன்னு கொடுத்துக்கோங்க. ப்ளூ ஹார்ட் க்ரௌன்னு வருது பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க. அது நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணங்காட்டி சர்ச் ஆப்ஷனில் வருது. ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் நிறையா இமேஜில் பார்த்துருக்கலாம், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஹார்ட் க்ரௌன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹார்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் டார்க்கான கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டார்க் கலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும், இல்லைன்னா டல் ஆகிரும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பிங்க் கலர் க்ரௌன் வந்து போட போகிறோம், இந்த பொண்ணுக்கு வர மாதிரி. இதே மாதிரி பிங்க் ஹார்ட் க்ரௌன்னு நீங்கள் சர்ச் போய் தேடிக்கோங்க. தேடினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான், நீங்கள் வந்து டார்க் கலர்ஸில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், புரியும். ஈஸியாக தான் நான் சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டேன். ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்தாவே இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் நார்மலாக ஒரு இமேஜ் வச்சே பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி தான் எடிட் பண்ணணும்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் அந்த ஹார்ட் இமேஜ் வந்து அந்த பொண்ணு தலைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு மேலே ஆரோ மார்க் கொடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் பிக்சர் ஆன் யூர் டிவைஸ்னு இருக்குது, அதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் சேவ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் இன்ஷாட்டுக்கு வந்துடலாம். இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷன் போயிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு போல் அது பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணதை கொடுக்காதீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை வச்சு எடிட் பண்ணோமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் போயிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் போயிட்டு நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸுக்கு வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபில்டருங்கிற ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ போயிட்டு எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு நம்மளுக்கு தெரியும்ல பிளர் ஆப்ஷன், ஸ்டைலில் போயிட்டு கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வீடியோ வரல ட்ராக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிப் ஆப்ஷன், ஒரு வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அப்படியே பார்க்கறனா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் டவுன்லோட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ரோமா ஆப்ஷன் போயிட்டு அந்த ஆரோ மார்க் வந்து க்ரீனில் வர மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஷேடோ வந்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் வர மாதிரி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபுல்லாக பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வரல நான் வந்து அதை டூப்ளிகேட் கொடுத்துட்டா அதை அப்படியே நம்ம என்ன இது பண்ணணுமோ என்ன எடிட்டிங் பண்ணுமோ அது அப்படியே அதில் வந்துடும். ஸோ மீதி இருக்கிறத நான் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக அந்த மாதிரி வருதான்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வீடியோ இப்போதைக்கு அவ்வளோதான், நம்ம சேவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆகட்டும். உங்கள் மொபைலில் சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்ஷாட்டில் தான் ஓப்பன் பண்ண போகிறோம், வேறு எந்த ஆப்பும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பிக்சார்ட் யூஸ் பண்ணதுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மொபைலில் சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோ கொடுத்துட்டு மறுபடியும் போய்க்கலாம். இப்போ வந்து பிளாங்க்குங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் டியூரேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கோங்க. நான் 30 செகண்ட்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் மியூசிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிறத யூஸ் பண்ணாலும் ஓகே தான், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ கரெக்டாக மியூசிக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ கிளிப்பிங்ஸை
சாரி அந்த இதை நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி தான் வரும். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இதையும் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இமேஜ் இது பண்ணோம்ல, எடிட் பண்ணோம்ல, அந்த இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் பிப் ஆப்ஷனில் தான் இப்போ வந்து வீடியோ உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். ஸோ பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து நம்ம அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா அந்த ப்ளூ ஸ்க்ரீனை விட கொஞ்சம் பெருசாக வர மாதிரி ஜூம் பண்ணிட்டு அது வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கீழே. ஸோ மறுபடியும் கீ ஃப்ரேம் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் வந்து செட் ஆகிரும். ஸோ இப்போ நான் மேலே கீழே மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து செட் ஆகிரும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து போயிடுச்சுனாலும் நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு வந்து மேலே கீழே மூவ் ஆகுதா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ளூவில் வந்து உள்ளே வர மாதிரி செட் பண்ணும்ல, அதுக்கு குரோமா ஆப்ஷன் போயிட்டு அந்த ப்ளூவை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அந்த ஃபுல் பிளாக் பின்னாடியும் ஃபுல்லாக இதாயிரும். ஸோ ஷேடோவும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது. நான் வச்ச அளவில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இல்லை நீங்களே அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக போகிற மாதிரி பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதும் சரி, இதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறதோ அது எல்லாமே உங்கள் விஷ் தான். ஸோ நான் என்ன ஆட் பண்ணேன்னு நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்மைலி ஆட் பண்ணேன். ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு எந்த ஸ்மைலி எல்லாம் பிடிக்குதோ நீங்கள் அத்தனை ஸ்மைலியும் போட்டுக்கோங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் நார்மலாக ஒரு 3 ஸ்மைலி போட்டு காட்டுறேன். ஸோ 3 ஸ்மைலி அதை சின்னது பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கீழே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. மேலே டெக்ஸ்ட்டு கொடுக்காதீங்க, கீழே டெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ வந்து நான் டெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் கொடுக்கல, சாங்க்கு லிரிக்ஸ் கொடுக்கல. நார்மலாக வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகிற மாதிரி நான் வந்து டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ப்யூராக உங்கள் விஷ் மட்டும்தான். இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்க ஃபாண்ட்டில் எந்த ஃபாண்ட் வேணுமோ நான் அதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபாண்ட்டெல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறேன்னு தெரியணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் வீடியோ பார்த்தாலும் யாரும் பார்க்கறதில்ல, 3 வியூ 4 வியூ அந்த மாதிரி தான் ஒரு வீடியோக்கே வருது. ஸோ அந்த மாதிரி போனால் யூடியூபும் சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணாது, ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் வேணும்னா மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ வீடியோவில் தான் நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம் ஃப்யூச்சரில். பை கைஸ்.